இஸ்லாமிய வரலாற்றில் மிக பிரசித்தி பெற்றது. எப்படிப்பட்ட யுத்தம் என்று சொன்னால், அன்றைய காலத்தினுடைய வல்லரசு நாடுகளான ரோம், பாரசீகம், இதில் ரோமை விட பாரசீகம் என்பது கொஞ்சம் உச்சம் பெற்றது. ரெண்டு பேருக்கு மத்தியில் போர் வந்தால் ரோமை மிகைத்து பாரசீகம் வெற்றி பெறும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த பாரசீகத்தை எதிர்த்து செய்யக்கூடிய இஸ்லாமிய போர் தான் காதிசியா என்கிற யுத்தம். அந்த யுத்தத்திற்கு பெயர் கொடுக்கிற பொழுது ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுனுடைய காலகட்டத்தில் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் என்கிற பார்வையற்ற ஒரு நபி தோழர் தன்னையும் இந்த போரில் கலந்து கொள்ள செய்யும்படி அனுமதியை ஹதரத் உமர் ரலியல்லாஹுவிட்ட கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வது என்பது சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு கண் தெரியாத சஹாபி, பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயமோ அவசியமோ என்ன செய்யலை, அல்லாஹ் தரவில்லை. ஏன்னா யுத்த களம் என்பது கரணம் தப்பினால் மரணம் என்கிற நிலையில் தான் இருக்கும்.